எண்ணெய் ஊற்றிக்கலாம். மிளகாய் இந்த மாதிரி கீறிக்குங்க. எல்லாம் கீறி வச்சாச்சு. மிளகாயை ரெண்டாக கீறுறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணியில் அலசிட்டு தண்ணி இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கோங்க. பேப்பரில் போட்டு வச்சிங்கனாலே அந்த தண்ணியெல்லாம் இழுத்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் போடலாம். நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு வதக்கும்போது அந்த காரம் குறைஞ்சிரும். குண்டு மிளகானால கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். நீல மிளகாய் இருக்குங்களா, அது போட்டிங்கன்னா அது காரமே அதிகமாக இருக்காது. அது இன்னும் சூப்பராக இருக்குது. சாப்பிட்ருவாங்க. பச்சையாக அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க. அளவு வதக்குனா போதும். மொறுமொறுன்னு ஆகக்கூடாது. தயிர் சாதம், சாம்பார் சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது வச்சிங்கன்னா சூப்பராக அந்த வாசலையே சாப்பிட்ருவாங்க. அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. அதனால் நீங்கள் கம்மியாக எடுத்துக்கோங்க. சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டிங்கன்னா அப்புறம் வயிறு புண்ணாயிடும். மிளகாயை வதக்கும்போது கொஞ்சம் காரில் அடிக்கும். அதனால் ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. குழந்தைகள் இருந்தாங்கன்னா வெளியில் அனுப்பிச்சி விட்ருங்க. காரம் தாங்க முடியலன்னா அப்புறம் இருமல் வர ஆரம்பிச்சிடும். சூப்பரான சைடிஷ் ரெடி. கண்டிப்பாக எல்லாருக்கும் இது பிடிக்கும். எல்லோரும் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன்.